அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி சுர்ஜித் மீது குண்டாஸ் அக்காவை காதலித்ததால் ஐடி ஊழியரை தனியாக அழைத்து சென்று சரமாரியாக வெட்டிக் கொன்ற சுர்ஜித் மீது குண்டாஸ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அக்காவை காதலித்ததால் ஐடி ஊழியரை தனியாக அழைத்து சென்று சரமாரியாக வெட்டிக் கொன்ற சுர்ஜித் மீது குண்டாஸ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். இந்த ஆணவ கொலை குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதான் நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பாளையம்பட்டை கேடிசி நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி அங்குள்ள மங்கம்மா சாலையில் அதிர்ஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவில் வைத்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுவும் ஆணவ படுகொலை என்பதன் காரணமாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக அந்த வழக்கின் சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித் என்பவரை கைது செய்தனர். இவர் சுபாஷினியின் சகோதரர் ஆவார். இந்நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட பொது ஒழுக்கத்திற்கும் மற்றும் பராமரிப்பிற்கும் குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் செயல்களில் ஈடுபட்ட சுர்ஜித்தை திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹரிமணி அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று அவர் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் இருக்கக்கூடிய அந்த சுர்ஜித் தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இதற்கான உத்தரவை அவருக்கு நேரடியாக அவர் இருக்கக்கூடிய அந்த மத்திய சிறைச்சாலையிலே கொண்டு போய் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் நேரடியாக அவரிடம் இன்னும் சற்று நிமிடத்தில் வழங்கி விடுவார்கள். தற்போது இந்த வழக்கின் புதிய திருப்பமாக குறிப்பாக கடந்த 4 தினங்களிலேயே நேரடியாக நடந்த 3 தினங்களிலேயே அந்த குண்டாஸ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக சுர்ஜித்தின் தந்தை மற்றும் தாயிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இருந்த போதிலும் அந்த சம்பந்தப்பட்ட கவினோட குடும்பத்திற்கு இது திருப்திகரமாக இல்லை எனவும் கூறப்படுகின்றன. அவர்கள் தெரிவித்தபோல தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரையும் கைது செய்தால் மட்டும்தான் அந்த உடலை வாங்குவோம் என தெரிவித்துள்ளார்கள். இன்று 3வது நாடாகவும் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். சார்லதான் இச்சம்பவம் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.